எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எப்படி என்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்றது? 3 காரியங்களை குறித்து நாம் முத்தான 3 காரியங்கள் சகோதரன் பகிர்ந்து கொண்டார். சங்கீதம் 119 ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதக்காரன் சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. இருதயத்தை நான் ஏன் காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோடும். அதுல பாவம் அது ஒரு சாக்கடை மாதிரி, பாவம் சாக்கடை மாதிரி. ஜீவ ஊற்று வெளியில வராதபடிக்கு அதை அப்படியே அடைச்சு போட்டோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்ன, எப்படி அவர் காத்துக்கொண்டார் கேட்டோம். அநேக உதாரணங்கள் மூலமாய். யோபுவுக்கு எது பிரதானமா இருந்தது? பெருந்திண்டி, ட்ரங்கன்னஸ், வெறி, உலக கவலை. இதுல இருந்து நாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, நாம் எல்லாருமே பாதுகாக்கப்படணும் அப்படின்னா சங்கீதக்காரத்துல இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கேட்டது போல் சொல்றது போல, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நம்முடைய வார்த்தையை, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையை என் இருதயத்துல வைத்து நான் பாதுகாக்கிற பொழுது, அதற்கு நான் கீழ்ப்படியும்படிக்கு நான் அர்ப்பணிக்கிற பொழுது, அதுக்காக நான் தேவனிடத்துல கதறுகிற பொழுது, நாம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும், எச்சரிக்கையா இருக்க முடியும். அந்த அதிகாரத்திலேயே லூக்கா 21 நான் வாச அதிகாரத்துல எத்தனை முறை ஆண்டவர் நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வீட்டுல வாசித்து பாருங்க. அந்த இதுல அந்த பகுதியில தம்முடைய வருகையை குறித்து சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த வார்த்தை எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை சொல்லிட்டே இருப்பார். யோபு குறித்து நாம் கேட்டோம். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். யோபு 23:12 சவாலான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே பைபிள் இருக்குது, அச்சடிக்கப்பட்ட பைபிள் இருக்குது. யோபுவுக்கு அச்சடிக்கப்பட்ட பைபிள் கிடையாது. இன்னைக்கு நம்மகிட்ட காசு, பணம், சொத்து இல்லை. ஆனா யோபுட்ட அது ஜாஸ்தியா இருந்து நம்ம எல்லாரும் இங்க இருக்க எல்லாருடைய சொத்தையும் சேர்த்தாலும் கூட அவர் இதுல ஒரு 1%, 10% கூட வராது. அவ்வளவு பணக்காரர். அவருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அத்தனை ஆடு, அத்தனை மாடு, அத்தனை வேலைக்காரங்க, எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு தெரியல, அத்தனை பேருக்கு அவர் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவு டாம் டீம்னு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா வாஸ்தவம், அவருக்கு வீட்டுல ஃபீஸ்ட் நடக்குது, அப்பப்போ பர்த்டே பார்ட்டி நடக்குது, அதெல்லாம் அவரும் சாப்பிட்டுருப்பார், பிள்ளைங்களோடு கூட சந்தோஷமா இருந்திருப்பார். ஆனா அந்த மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தையை பாருங்க. அந்த யோபு 23:12 வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். நல்ல அந்த நாட்கள் எல்லாம் எல்லாருமே நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். அன்னைக்கெல்லாம் நிறைய நல்லாவே சாப்பிடுவாங்க. அவருடைய செல்வ செழிப்பிற்கு அவர் நிறைய நல்லா சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அந்த மனுஷனுடைய இதயத்தில் வேலை பாருங்க. அவர் சொல்றாரு, ஆங்கிலத்துல இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. I have treasured the words of his mouth. அவர் வாயிலிருந்து, அன்னைக்கு அவருக்கு அச்சடிக்கப்பட்ட வார்த்தை இல்ல, தேவனுடைய சமூகத்துல போய் நின்று அதை கேட்டு அந்த வார்த்தையை தான் அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, I have treasured the words of his mouth more than my necessary food. எனக்கு சாப்பாடு அவசியம் தான். சாப்பாடு இல்லாம நம்ம யாரும் வாழ முடியாது. ஆனா
அந்த சாப்பாட்டை காட்டிலும் எனக்கு மேலானது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீ என் கூட பேசுகிற அந்த வார்த்தை தான் ஆண்டவரே. அப்படிதான் அவர் தம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டார். பெருந்திண்டியிலிருந்து தன்னை காத்து கொண்டது தேவனுடைய வார்த்தையை முன்வைத்துதான் அவருக்கு, தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல வைத்துதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வராங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த மேல இருந்து விழுகிற அந்த கொஞ்சோண்டு இனிப்பா இருக்கும் மண்ணா, அதை பொறுக்கி 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 தான் சாப்பிட்டுட்டே 40 வருஷம் எப்ப பார்த்தாலும் மண்ணாதான். எல்லாருக்கும் அலுப்பு, முறுமுறுப்பு. 11ஆம் அதிகாரத்துல என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இருதயத்துல முறுமுறுப்பு. ஒரு நல்ல பொழுது கிடைக்காதா? அங்க நாங்க எகிப்துல இருந்தோமே, அப்ப எவ்வளவு சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோமே, நல்ல பூண்டு இஞ்சி எல்லாம் மசாலா போட்டு அழகா ஃபிஷ் மீன் எல்லாம் வந்து ஃப்ரீயா கிடைச்சத. இங்க எப்ப பார்த்தாலும் இது வேணாம், சலிப்பும் முறுமுறுப்பும். சாத்தான் ஓ உங்களுக்கு ஒரு ட்ரீட் ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு ஆயத்தம் பண்ணார். சாத்தான் பக்கத்துல மீதியானவர்கள் இருந்தாங்க, அங்க இருந்து பொண்ணுங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டான். சாத்தான் அனுப்பிச்சு விட்டு இந்த பசங்களை, அங்க இருக்கிற வாலிபர்களை, அங்க இருக்கிற நிறைய பேரை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க, பார்ட்டி, சாப்பாடு தான். நைட்டு திருவிழா நடக்கும், நைட்டு எல்லாத்துக்கும் விருந்து உண்டு, கறி விருந்து உண்டு, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கூட்டிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு, சாப்பிட்டீங்கல்ல விட்டு அப்படி போகும்போது அங்க அந்த சிலை இருக்குல்ல, அதுல அப்படி குனிஞ்சிட்டு அப்படி போயிட்டே இருங்க அப்படிம்பாரு. அதேதான் செஞ்சாங்க. அந்த பெருந்திண்டினால திருப்தி இல்லாதனால எந்த இடத்துல போய் முடிஞ்சது, அவங்க கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. ஆனா கடைசியில அடையாம போனாங்க. எத்தனை பேர் அன்னைக்கு செத்தாங்க, எவ்வளவு பெரிய காரியம் நடந்தது, எவ்வளவு பெரிய பாவம் சபைக்குள்ள வந்தது. எவ்வளவு ஜாக்கிரதையா நம்முடைய இருதயத்தை, எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை வைத்து. இரண்டாவது, வெறித்தனத்தை குறித்து நாம் கேட்டோம். எனக்கு இது வேணும், எப்படியாவது இதை வாங்கிடணும். இது இந்த சோதனை எல்லாருக்கும் இருக்கும். குடும்பத்துல, பிள்ளைகள் இடத்துல அது அந்த ஆவி கூட இருக்கும். சின்ன வயசுல இருந்து இருக்கும், பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இருக்கும். கையில கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் காசு வர ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த ஸ்பிரிட் வரும். என்ன வெறித்தனம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல், வாலிபர்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே இதை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ஏலியின் புத்திரர்களை குறித்து ஆண்டவர் இப்படியா சொல்றார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களா இருந்தார்கள். பேலியாலின் மக்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன போடுறதுன்னா ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், ஒன்றத்துக்கும் உதவாதவங்க. யார் ஏலி? ஏலி ஏதோ சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஆசாரியன். ஆரோனுடைய பரம்பரையில வந்த ஆசாரியன், ஆசாரியனுடைய பிள்ளைங்க. தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு, பேலியாலின் மக்களா இருந்தாங்க, ஒர்த்லெஸ். ஏன் அவங்க பேலியாலின் மக்கள் அப்படின்னா, அந்த வசனத்துல 2ஆம் பகுதியில போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. தேவனை அவங்க அறியல. 2வது, அந்த ஆசாரியர்கள் எப்படி எப்படி நடக்கிறாங்களோ அந்த அவங்க நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் அவங்க அறிந்து கொள்ளல. தேவனையும் அறியல, the custom of the priest, ஜனங்களோடு கூட இந்த ஆசாரியர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அந்த முறைமையும் அவங்களுக்கு தெரியல.
மற்றவங்க கூட தேவன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி அதை நடந்து கொள்ளணும் அதுவும் தெரியல. எப்படி தெரியல அப்படின்னா, அடுத்து நான் வாசிக்கிறோம், அந்த ஆசாரியர்கள் ஏலியின் புத்திரர்கள் ஜனங்களை எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, பலியை செலுத்த வருவாங்க. அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைச்சி வேகம், இறைச்சி கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு, அது கொழுப்பு தேவனுக்கு படைக்கப்படணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தேவனுக்கு அதை பர்ன் பண்ணணும். கறிய வேக வச்சு ஒரு பாத்திரத்துல வேக வச்சுட்டு இருப்பாங்க. ஆசாரியன் அது ஒரு சூழாயுத மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அத கூறுள்ள 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையில பிடித்து குத்தி அதுல ஆயுதத்துல அந்த இதுல என்னெல்லாம் வருதோ அந்த கறியெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படிதான் செஞ்சாங்க. ஆனா இதை கொழுப்பை தகனிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி செய்யணும். ஆனா இந்த ஆசாரியர்கள் ஏலியின் புத்திரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, 15 கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் அதை பண்றதுக்கு முன்ன தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கொழுப்பு பகுதியை கொடுக்கறதுக்கு முன்னமே ஆசாரியனுடைய வேலைக்காரன், ஏலியின் பிள்ளைங்க மகன்கள் அவன் வேலைக்காரன்ட்ட போய், வேக வச்சிடக்கூடாது, பாயில் பண்ணிடுவாங்க, வேக வச்சிருவாங்க, ஃப்ரை பண்ணணும், பொரிக்கணும், அத எண்ணெயில போட்டு பொரிக்கணும், பொரிக்கும்படிக்கு இறைச்சி கொடு. எந்த இறைச்சி? வெட்டின உடனே பச்சையா இருக்கும்ல, எங்களுக்கு வேக வச்சதெல்லாம் வேணாம், அதை பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஆனா பச்சை இறைச்சி இல்லாமல் அவிச்சதை உன் கையில வாங்க மாட்டேன். தேவனுடைய சொல்றாங்க, ஐயோ முதலாவது கொழுப்பை நான் கவனித்து விடட்டும், அதான் ஆண்டவருடைய முறைமை. நான் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் முழுச வேணாலும் எடுத்துக்கப்பா, என்ன நீ தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எதுவும் பண்ணாதீங்க கஞ்சுறாங்க. ஆனா அவங்களுடைய ஆவி எப்படி இருந்தது? இந்த ஆசாரியர்களுடைய ஆவி எப்படின்னா, அவன் கொடுக்கலையா, அவன் சொல்றான் பாருங்களேன், அப்படி அல்ல, நீ இப்பவே கொடு, நீ கொடுக்கல எனக்கு தெரியும் அதை எப்படி எடுத்துக்கொள்வன்னு. இந்த ஆவிதான், இதுதான் அவங்க இடத்துல இருந்தது. வாலிப ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, நம்ம வீட்டுல பெற்றோர்கள் இடத்துல இந்த மாதிரி நம்ம போராட முடியும். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், நம்ம கையில சம்பாத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா இல்ல நானே வாங்கிக்குவா, பலவந்தமாய் நீ கொடுக்க முடிஞ்சுன்னா கொடு. குடும்பத்துல நம்ம எல்லாருக்குள்ளயுமே வரும், எந்த உறவிலும் இது வர முடியும். அவன் நினைக்கலாம் சாதாரணதுன்னு நீங்க நினைக்கலாம். நோ, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு 17ஆவது வசனத்துல, இது சின்ன பாவம் இல்ல, இந்த மாதிரி நான் எனக்கு இது வேணும், நான் எப்படி ஆயிலும் அடைஞ்சே ஆவேன், இது எனக்கு வரலன்னா அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கணவர்கள் நம்ம இடத்துல இருக்க முடியும், சகோதரிகள், புருஷன் மனைவியா இருக்கிறவங்க, இந்த ஆவி அத தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த வாலிபரின் பாவம், அப்படி செய்த அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. தேவன் அவ்வளவு அடிக்கோடிட்டு அதை காண்பிக்கிறார் பாருங்க. இந்த பாவம், இந்த ஆவியில நம்ம பேசுகிற வார்த்தை, அந்த பாவம் கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரிதா இருந்தது. சாதாரணமா இல்ல, அந்த வெறித்தனம் எப்படியாயிலும் நான் அதை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது தேவனுடைய இந்த worries ஆஃப் லைஃப், கவலை, உலக பாரம், கவலை. நம்ம எல்லாருமே நம்ம இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்வார்ல, விதை விதைக்கிறவனுடைய ஊமையை சொல்வார். தேவனுடைய வார்த்தை, இந்த உலக வார்த்தையினாலதான் நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளும் போதுதான், அது பாதுகாக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படும்.
ஆனா இந்த உலக கவலை என்ன செய்யுது? ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 8ஆம் அதிகாரம் அந்த முச்செடிகளுக்குள்ள விழுந்த அந்த விதையை குறித்து அவர் சொல்லும்போது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்து கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், உலக கவலை, ஐஸ்வர்யத்தினாலும் பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம், சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நெருக்குது பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்குது? ஆங்கிலத்துல இப்படியா போட்டிருந்தது, bring no fruit to maturity. எந்த ஒரு பழமும் கனியும் அது முதிர்ந்து அது கனி கொடுக்காது அப்படின்னு போட்டிருக்குது. தட் மீன்ஸ் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த முள்ளுள்ள இடங்கள் இருக்கலே ஆண்டவர் சொன்ன அந்த 4 இதுலயும் இதுதான் ரொம்ப மோசமானது, நம்மை வஞ்சிக்கப்படக்கூடிய, நம்மளை வஞ்சிக்க வைக்கக்கூடியது. மீதி எல்லாம் தெரியும். காக்கா பறவை பொறுக்கிட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது கற்பாறையில விழுந்தது, அதுவும் வெளியில வராது, அதெல்லாம் பளிச்சுன்னு நமக்கே தெரியும். ஆனா இது ரெண்டுல உள்ள அபாயம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு காரியம் இருக்குது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை, இது என்ன பண்ணும் அப்படின்னா, முள்ளும் வளரும், போட்ட விதையும் வளருது, கொஞ்ச நாள் கழிச்சு மொட்டு விடுது, பூ பூக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா வளர்ந்துகிட்டு தான் இருக்குது, சரியாதான் போயிட்டு இருக்கிறோம், நல்லாதான் போயிட்டு இருக்குது. கூடவே என்ன வளர்ந்துட்டு இருக்குது? முள்ளும் வளர்ந்துட்டு இருக்குது. இது வளருது, மொட்டு விடுது, பிஞ்சு வந்துருச்சு. ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டுக்குது. ஆனா brings no fruit to maturity. பிஞ்சு வந்துருச்சு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஆஹா, இந்த சகோதரன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறது, இந்த சகோதரி நல்லா இருக்கிறாங்க. ஆனா உலக கவலைகளை நாம் வைத்துட்டு இருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை அப்படியே அமுக்கி ஒரு கனியும் அது முதிர்ந்து மற்றவங்க புசிக்கத்தக்கதான கனி கூடாத ஒரு மரமா தான் இருக்கும். உலக கவலை அவ்வளவு. நான் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நான் எவ்வளவா வேல்யூ பண்ணணும். சமீபமாய் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 17ஆம் அதிகாரம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் இந்த பகுதியை நீங்க தியானிச்சு பாருங்க. இதுல 3 காரியங்கள் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, ராஜாக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள்ல மோசே மூலமா சொல்ற, ஒரு நாள் நீங்களும் கேட்பீங்க, மற்ற ஜனங்களை மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜாவை கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்பீங்க. அப்போ அந்த ராஜா உங்க மத்தியில இருந்துதான் நீங்க உங்களுக்குள்ளதான் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு 15 அப்படி சொல்லிட்டு அந்த ராஜா எப்படி இருக்கணும், அவன் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும். 3 காரியங்கள் அவன் செய்யக்கூடாத சொல்றாரு, 3 காரியங்கள் அவன் செய்ய வேண்டியத ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று ஏன்னா முதல்ல சொல்லிடுறேன், ஏன் பிரதர் ராஜாக்களுக்குரியதை ஏன் இங்க பேசுறீங்க, நம்ம யாரும் ராஜாக்கள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தெய்வம் நம்ம எல்லாரையுமே ராஜாக்களும் ஆசாரிகளுமா ஆக்கியிருக்கிறார். இங்க இருக்கிற தகப்பன்மார்கள் எல்லாருமே நான் ராஜாக்கள்னு நான் சொல்ல விரும்பல, ஒரு பொறுப்புல இருக்கிறார், ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ராஜா யாரு? அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் ஒரு லீடர், தேசத்தினுடைய லீடர். அவருக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் ராஜா. வீட்டுல நம்ம நிறைய பேர் ராஜாக்களா இருக்கிறோம், நம்ம லீடர்ஸா இருக்கிறோம்.
தகப்பன்மார்கள், கணவன்மார்கள், மனைவிக்கு நம்ம லீடர், பிள்ளைகளுக்கு நம்ம லீடர், சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க லீடர். உங்களுக்கு திருமணம் ஆகல, உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், உங்க தங்கச்சி தம்பி இருந்தாங்கன்னா இவர லீடர். ஓகே, இந்த கண்ணோட்டத்துல இந்த பகுதியை நம்ம வாசிப்போம். ராஜாக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? 3 காரியங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அநேக குதிரைகளை சம்பாதியாமலும். நம்ம குதிரை சம்பாதிக்க மாட்டோம், ஆனா ஒரு 3 காரியங்கள். குதிரை என்ன அது? பந்தா, ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கும்ல லுக்கு. இயேசு கிறிஸ்து எதுல போனாரு? கலையில தான் போனாரு. அது அவ்வளவு பெரிய லுக்கா இருக்காது. ஆனா ராஜாக்கள் குதிரை மேல போறதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மாதிரி அன்னைக்கு குதிரை அவங்களுக்கு. ஆனா உன் கண்ணு இங்க போயிடக்கூடாது. ராஜாக்களுக்கு என்ன சொல்றாரு? குதிரையை சம்பாதிக்க, பந்தாவுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம வாங்கணும். இதை இவங்க வச்சிருக்காங்க, இவங்க வாங்கிட்டாங்களே, இவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்களே, நம்மளும் வாங்கிடும். குதிரைகளை இந்த மேன்மையா எண்ணப்படக்கூடிய காரியங்கள், இதை வாங்கிட்டோம், குதிரை இருந்ததுன்னா அதுல ஒரு பந்தா. இத பொருட்களை நம்ம வச்சிருந்தோம்னா அது ஒரு மேன்மை. இந்த மேன்மையா எண்ணப்படுகிற காரியங்களை நான் வாங்கிடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்ல, குதிரைகளை சம்பாதியாமலும். 2வது 17வது வசனத்துல அவன் இருதயம், பாருங்க மறுபடியும் ஆண்டவர் இருதயத்தை குறித்துதான் பேசுறாரு. அவனுடைய இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு. பின்வாங்குதல் எங்க ஆரம்பிக்குது? அதுல இருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு நமக்கு சொல்றாரு. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். நிறைய ஒய்ஃப கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அன்னைக்கு பிரமாணம் அப்படி இல்லை. ஆனா ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவன் மனைவிகளை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஒன்றுக்கு மேல வச்சுக்க கூடாது. அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். எதுக்கு? ஏன் ஒரு மனுஷன் 2 மனைவி 3 மனைவி 10 மனைவிகளை அந்த நாட்கள் வைத்துக் கொண்டாங்க? அடிப்படையான காரியம் என்ன? இச்சை, சரீர இச்சை. முதல்ல உள்ளது குதிரை, ஜீவனத்தின் பெருமை, ஒரு பந்தா. அடுத்தது என்னது? மாம்சத்தின் இச்சை. அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேணாம். இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீ பிரயாசப்படாத. உன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு நீ உன்னை காத்துக்கோ, உன் இருதயத்தை காத்துக்கோ. கண்கள்ல சுத்தமா இரு, சிந்தையில சுத்தமா இரு. உன் இச்சைய நீ பூர்த்தி பண்றதுக்கு நீ நினைக்காத. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதோடு நீ திருப்தியா இரு. 3வது, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். தேவன் நமக்கு இந்த பூமியில நான் வாழ்வதற்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிறதெல்லாம் வாங்கணும். ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இன்னொன்னு கண்களின் இச்சை. உலகம், நீ உலகத்தோடு ஒத்து போயிடாத. தேவனுடைய வார்த்தை உடைய விதத்தில் இல்லை அப்படின்னா நீ உலகத்தோடு ஒத்து போயிடுவ. ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, வெள்ளியும் பொண்ணும் நீ பெருக்கிட்ட. ஐயோ எனக்கு இன்னும் பத்தாது, இன்னும் வாங்கணும். வெள்ளியும் பொண்ணும் எனக்கு, நான் இன்னும் சொத்தை சேர்க்கணும், நான் இன்னும் பணக்காரனா ஆகணும். பெருக பண்ணவும் வேண்டாம். 3 காரியங்களை சொன்னார். அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு என்ன செய்யணும். அவன் தன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பொழுது, லீடர்ஷிப்ல தலைமைத்துவத்துல நீ இருக்கும்போது 3 காரியத்தை சொல்றாரு. இது நமக்கு பொருந்தும், திருச்சபைக்கும் நம்ம பொருந்தும். அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும். ஆண்டவர் முதல்ல டீல் பண்ற, எதை செய்யக்கூடாது,
நீ மனத்தாழ்மையா இருக்கணும், பெருமை அடைஞ்சிடக்கூடாது. நான் இவங்களை காட்டிலும் பெட்டர், இந்த பிரதரை காட்டிலும் நான் பெட்டர், நான் நல்ல நல்ல ஆவிக்குரியவன், இந்த சகோதரியை காட்டிலும் நான் முன்னாடியே இந்த சபையில இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், இவங்கெல்லாம் நேத்து வந்தவங்க. அவனுடைய இருதயம் சகோதரின் பேரில் கம்பேர் பண்ணி நான் பெட்டர், ஏன்னா நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா பகிர்ந்து கொள்வேன். அந்த எண்ணம் அது இல்லாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இரண்டாவது என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளும் பொருட்டு. பெருமை அடையக்கூடாது, என்னை மேட்டிமையா நான் எண்ணிடக்கூடாது, என் இதயத்துல என்னை குறித்ததான உயர்வான இருக்கக்கூடாது சொல்லிட்டு அடுத்தது ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ளும் பொருட்டு என்ன செய்யணுமா? ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவன் ராஜாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். எப்போ? மோசே சாகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் கொடுத்துட்டார். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து, ராஜா என்ன செய்யணுமா? ராஜா ஆயிட்டாருன்னா, ராஜான்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான், மறந்துடாதீங்க. அவர் என்ன செய்யணுமா? ஆசாரியன் இடத்துல போய் பார்த்து, உன் பைபிளை கொடுப்பா, என்கிட்ட பைபிளை வாங்கிட்டு வந்து அந்த நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தனக்காக யார் எழுதணும்? ராஜா எழுதணும். ராஜா நினைச்சாருன்னா எழுதி கொடுங்கப்பா அப்படின்னா 100 பேர் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஆனா தேவன் அதை சொல்லல. நீ என்ன எழுதணும்? நீ நியாயப்பிரமாணத்தை அந்த நூலை பார்த்து அந்த ஆசிரியன் முன்னாடி உட்கார்ந்து நீ எழுது. அந்த நூலை பார்த்து தனக்காக பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ராஜாக்களா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தேவன் கொடுத்திருக்கிறது செய்ய வேண்டியது. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் ராஜா என்ன பண்ணணும்? அது எழுதும் போதே, அதாவது நான் படிக்கும் போதே எங்க அப்பா எங்க ஸ்கூல்ல எங்க வாத்தியார் சொல்லுவாங்க, நீ 10 முறை படிக்கிறத காட்டிலும் ஒரு முறை எழுதி பார்த்துட்டேன்னா அது மனசுல பதிஞ்சிரும்பா, நீ எக்ஸாமுக்கு ஈஸியா போய் எழுதலாம் அப்படிம்பாங்க. 10 முறை உன்னை படிக்கிறத காட்டிலும் நீ எழுதி பார்த்துரு, அது மனசை விட்டு போகவே போகாது. தேவன் அதுதான் சொல்றாரு. நீ அந்த பிரதியை நீ எழுதிட்ட அப்படின்னா, எழுதுற மாத்திரம் இல்ல, நீ நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீ வாசி. மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை தான் அவர் சொல்றார். தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கிறது. நம் பிரியமானவர்கள், இங்க பெற்றோரா இருக்கிற நாம், கணவன்மாரா இருக்கிற நாம், பிள்ளைகளுக்கு லீடரா இருக்கிற சகோதரிகள், அக்காமார்கள், அண்ணன்மார்கள், நம்ம இதயத்துல இன்னைக்கு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. தேவன் நமக்கு கையில அச்சடித்து நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். அதை வேலை பண்றோமா? எல்லா காவலோடும் என்னுடைய இருதயத்தை எப்படி காக்க முடியும்? நான் பின்வாங்காதபடிக்கு நான் எப்படி காக்க முடியும்? ஆண்டவர் அதான் அந்த 3 காரியங்கள். பெருமை இல்லாம வாழணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளணும், அவருடைய வேதத்தை நான் வாசித்து, அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்து நான் அதன்படி நடக்கணும். அதான் முந்தின வசனத்துல, நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் நீ கை கொண்டு செய்வதற்காக நீ அதை எழுது, நீ அதை வாசி, நீ அதை தியானி. அப்ப என்ன நடக்கும்? இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்துல நீடித்து வாழ்வார்கள். நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சபையில அவங்க தரித்திருந்து அவங்க எழுந்து அவங்களுடைய நாட்கள்ல அவங்க சிலம்பம் பண்ணுவாங்க. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு நமக்கு எவ்வளவா இருக்குது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல தேவன் நம்மளோடு கூட ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்கமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். அதனால தேவனுடைய வார்த்தையை நம்ம வேலை பண்ணும். சங்கீதக்காரன் சொன்னது போல மீண்டுமே அந்த வசனத்தை நான் வாசித்து
முடிக்க வருகிறேன். சங்கீதம் 119 11. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா, நம்ம அதை மனசுல நம்ம வச்சுக்குவோம். ஒரு பேட் எக்ஸாம்பிள். நீங்க தியானிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல தாவீதை குறித்து இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. 30 வயசுல ராஜாவாயிட்டார். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டத்தின் வழியா போனவர். ஆனா இன்னைக்கு உயர்ந்துட்டார். இன்னைக்கு ராஜாவாயிட்டார். ராஜாவானதுக்கு அப்புறம் தேவன் அவரை உயர்த்திக்கிட்டே வர்றார். 4ஆம் வசனத்துல அவர் 30 வயதான பொழுது அவர் ராஜாவாக்கப்பட்டார். 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் மேலும் மேலும் விருத்தி அடைந்தார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டேன், he became greater and greater. ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால அவர் விருத்தி அடைந்தார். வெளியில உள்ள ஒரு ராஜா, பக்கத்து கண்ட்ரில உள்ள ஒரு நாட்டில் உள்ள ஒரு ராஜா 11ஆம் வசனத்துல வாசிக்கிறான், அவர் வீடு கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் கொடுத்தார். ஒரு வீடே கட்டி கொடுத்தார். அவ்வளவு அவருடைய விருத்தி அவ்வளவா இருந்தது. உலக ஆசீர்வாதத்துல அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். தேவன் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தன்னை இப்படியா ராஜாவா இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு வைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்தார். அவருக்கு தெரிஞ்சது, ஆண்டவர் தான் என்னை இப்படி தூக்கி வச்சிருக்கிறாரு, அவர் தான் என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னுடைய ராஜ்யத்தை அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவரிடத்துல இருந்து அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அதுக்கு அவர் திருப்பி கொடுத்தது என்ன தெரியுமா? என்ன செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்த அந்த தேவனுக்கு இந்த ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னா, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். 13ஆவது வசனம் வாசிங்க. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். என்ன பண்ணாரு? போதும். என்ன பண்ணாரு? தேவன் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவன் செய்த காரியம் என்ன? மறுமனையாட்டுகளையும் மனைவிகளையும் கொண்டான். ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருந்தாரு? ஒரு ராஜாவானவன் தன்னுடைய மனைவிகளை அவன் பெருக்கிக் கொள்ளக்கூடாது. எங்க மிஸ் ஆச்சு? எப்படி அதை மறந்து போனாரு? கஷ்டப்படும் பொழுது உயிரை பிடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவோமோன்னு பயந்து பயந்து ஊரா ஓடினாரு. அன்னைக்கு தேவனோடு கூட இருந்தாரு, மறக்கல. அவருடைய கற்பனை பற்றி நடந்தாரு. இன்னைக்கு செல்வமும் செழிப்பும் கூட 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 அவருடைய அந்தஸ்து மேல வர 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 எதை மறந்துட்டாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இது என்ன செஞ்சிருக்கணும்? ராஜாவான உடனே ஆசாரியனை கூப்பிட்டு, எப்பா அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுப்பா, நான் எழுதணும்பா, தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுது. ஏன் அதுக்கு தெரியல? நியாயப்பிரமாணத்தை அவர் படிக்கவே இல்லை. வளர்ச்சி அடைந்ததுல அவர் மறந்தே போயிட்டார். உலக செழிப்பு வர 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 தேவன் உலக காரியங்களை உயர்த்த உயர்த்த அப்படியே மறந்து போயிட்டார். அடுத்து ஒன்று மேல ஒன்று தவறு. அடுத்த தவறு என்ன நடந்தது? அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும். ஒரு வீட்டுல இருக்குது, அந்த வீட்டுல அது பயங்கர ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டி இன்னொரு இடத்துல இருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அவருக்கு ஒரு பாரம். அதை எப்படியாவது கொண்டு வந்து தேவனை நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் வாசிக்காததுனால அதை எப்படி கொண்டு வரணும், உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாம உலக பெலிஸ்தியர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி அவர் செய்ய ஆரம்பிச்சார். மாட்டு வண்டி எடுங்க, அதை எடுங்க, எல்லாத்தையும் ஜாம் ஆட்டம் போட்டா எல்லாம் நடக்குது. ஆனா அன்னைக்கு நடந்து நமக்கு தெரியும். பூசா மரித்து போனார். தேவன் அன்னைக்கு மிகுந்த அவருடைய தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டது. ஒரு மனுஷன் மரிச்சு போனாரு. இதுக்கு காரணம்
தேவனுடைய வார்த்தைய அவர் மதிக்கல, அவருடைய இருதயத்துல அவர் வாசிக்கல. ஒரு தவறு, 2 தவறு, எத்தனையோ தவறுகள் அப்புறம் நடந்தது. அப்புறம் அடிபாளத்துல போய் விழுந்து அவர் எழுந்துட்டார். தேவனுடைய இறக்கத்தினால எழுந்துட்டார். ஆனா நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம், இருதயங்களில் வைத்துக்கொள்வோம். அவருடைய வாக்கு இருதயங்களில் வைத்துக்கொள்வோம். நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமான எல்லா காவலோட இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை தேவன் நமக்கு உதவிச்சு வர ராமே.